தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய மருதமலை சாரலிலே பகுதி 2. முல்லை நகையை எல்லாரும் எஜமானி என்று அழைத்து பெருமைப்படுத்தினார்கள். ஆனால் வல்லத்தரசு மட்டும் ஒரு விதமாக நடந்து கொள்வதை அவள் தெரிந்து கொண்டாள். ஒரு நாள் துணை மாலையை தூது அனுப்பி எப்படியாவது திருமுகத்துக்கு மனம் முடித்துவிட சூழ்ச்சி செய்ததையும் அவள் அறிந்தாள். இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை நிர்வகிக்க எவனோ முன்பின் தெரியாதவனை ஏற்பாடு செய்திருக்கிறாய் முல்லை நகை. அவன் எவனோ எப்படிப்பட்டவனோ, இதற்கு முன்னால் அவன் இங்கு வந்தது கூட இல்லை. அதற்காகத்தான் சொல்லுகிறேன், திருமுகம் உன்னிடம் உயிரே வைத்திருக்கிறான். அவனை மணந்து கொண்டால் உனக்கு வரும் பொறுப்புகளிலிருந்து நீ விடுபடலாம். உனக்கு திருமணம் செய்து கொள்ள வயதாகவில்லையா என்று அன்பு குரலில் அக்கறை புரள பேசினாள் துணை மாலை. எங்கிட்டேயும் எஸ்டேட்டிடமும் நீங்கள் இவ்வளவு ஈடுபாடு கொண்டு பேசுவதற்கு நன்றி. ஆனால் வேறு யாராவது இப்படி பேசியிருந்தால் முகம் கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டேன். நான் உங்கள் வயதுக்கு மதிப்பு கொடுத்தேன், கருத்துக்கு அல்ல. போய் வாருங்கள் என்று முல்லை நகை கண்டிப்பான குரலில் கூறினாள். வல்லத்தரசின் குடும்பம் அந்த மாளிகையில் வட்டமிட்டு வருகிற வரை தனக்கு அமைதி இல்லை என்று எண்ணினாள் அவள். அவர்களை எப்படி விரட்டுவது? அவளுக்கு துணிவு பிறக்கவில்லை. அத்துடன் திருமுகம் உனக்குத்தான் வந்தார் உயில் எழுதி வைத்து போகிறதாக சொன்னார் என்றும், தனக்கு வேண்டிய ஒரு ஆளிடம் அவர் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பி வைத்ததால் புறப்பட்டு வரும்படியும் ஆயிற்று என்று வாய்விட்டு சொல்லிக்கொண்டு திரிந்தான். அவன் பேச்சு முல்லை நகையை குழப்பியது. தானு பிள்ளையை அழைத்து, பிள்ளை, இங்கே ஏன் வந்து மாட்டிக்கொண்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னை சுற்றி காம கண்களும் சூழ்ச்சி வலைகளும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இப்போது தான் என்ன படித்திருக்கிறேன், எங்கேயாவது சென்று அலுவல் தேடிக்கொண்டு அமைதியோடு வாழலாமா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. வல்லத்தரசு குடும்பத்தாரின் வல்லூர் கண்களுக்கு நடுவே பிள்ளை, என்னால் அமைதியோடு வாழவே முடியாது. எனக்கு எஜமானி பட்டமும் வேண்டாம், எஸ்டேட்டும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம். போய்விடுகிறேன். எவர் வேண்டுமானாலும் இந்த எஸ்டேட்டை கட்டி ஆளட்டும் என்று கரிய பெரிய கண்களில் உருண்டு திரண்டு வந்த நீர் துளிகளை தன் புடவை தலைப்பினால் ஒட்டி எடுத்துக்கொண்டே பேசினாள். எஸ்டேட் உரிமைக்காரிய கண்ணீர் விடும்போது தான் சும்மா இருக்கக்கூடாது என்று நினைத்து தானு பிள்ளையும் தன் மேல் துண்டினால் தன் கண்களை கண்ணீர் வராத போதே துடைத்து கொண்டார். அழாதீர்களம்மா. வல்லத்தரசு குடும்பத்தாரை வெளியேற்ற எத்தனை நேரமாகிவிடும். ஒரே சொல் கட்டளையிடுங்கள். நான் எஸ்டேட் ஆட்களை கொண்டு இந்த எல்லையிலிருந்து அவர்களை விரட்டிவிட செய்கிறேன். அவர்கள் கிடக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் இவ்வளவு சொத்துக்களையும் துறந்து விட்டு போவதா? அது சரி, மணிவேலையும் மறந்து விட்டா? சொல்லி முடிக்கவில்லை தானு பிள்ளை. முல்லை நகையின் முகம் அன்றிலிருந்து அலறி போல் மலர்ந்தது. மணிவேல் என்ற சொல்லுக்கு அத்தனை ஆற்றல் உண்மையில் உண்டா? ஆமாம், அவரை எங்கே 2 நாளாக காணோம்? முல்லை நகையின் வினாவிலே ஆர்வ துடிப்பு மேலிட்டு நின்றது. வந்தவுடனே சொல்லணும்னு நினச்சேன். அவர் ஜப்பானிய முறையில் சாகுபடி செய்ய இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக எஸ்டேட்டின் வடக்கு பகுதிக்கு போயிருக்கிறார். நமது கார்களில் ஒன்றில் தான் போயிருக்கிறார். வர 4 நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் அம்மா. அப்படியா? எனக்கு கூட இங்கே கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நானும் போயிருப்பேனே சொல்லியிருந்தால். உங்களுடைய எஸ்டேட் பகுதிகளை சுற்றி பார்க்க நீங்கள் விரும்புவது முறையாகும். ஆனால் நிர்வாகி மணிவேலுடன் நீங்கள் சேர்ந்து போவதை வல்லத்தரசு கண்டால் வெந்து சுண்ணாம்பாக்கி விடுவார். அதையெல்லாம் நினைத்துத்தான். ஆமாம் பிள்ளை, ஆமாம். இன்னும் சில நாட்களுக்கு நான் என் ஆசைகளை காட்டாமல் இருப்பதே மேல். பிள்ளை, திருமுகம் என்னவோ உளறிக்கொண்டே இருக்கிறானே. அவன் நாளெல்லாம் உளறுவதை தவிர வேறு என்ன செய்கிறான்? அவன் உளறுவதில் தாங்கள் எதை சொல்லுகிறீர்களம்மா? உயில் தன் பெயருக்குத்தான் எழுதி வைத்திருக்கிறது என்று அவன் ஒலி பரப்பி திரிகிறானே. அந்த வானொலிக்கு நான் தான் திருகு முட்டி விட்டு இருக்கிறேன் அம்மா. இல்லை என்றால் அவன் உங்களுக்கு ஏதாவது தொல்லை தந்து கொண்டே இருப்பான். அவனுடைய இற்றுப்போன நரம்பு எது என்று பார்த்து நான் அழுத்தி விட்டிருக்கிறேன். அதன் எதிரில் தான் வீடு முழுவதும் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். கணக்கு பிள்ளை, நீங்கள் இவ்வளவு திறமைசாலியாக இல்லை என்றால் இந்த மருதமலையை இந்த அசுரர்கள் இதற்குள் எடுத்து விழுங்கியிருப்பார்கள். அந்த புகழ்ச்சியை தானு பிள்ளையின் வழுக்கை தலை ஏற்றுக்கொண்டது. அவர் மெல்ல நடந்து கொண்டே, இப்படி உயிரோடு இருந்தபோது பழைய எஜமான் ஒரு நாள் கூட சொன்னதில்லை தெரியுமா என்றார் தானு பிள்ளை. அவர் 4 அடி நடந்து சென்றதும் மீண்டும் கைத்தட்டி அவரை அழைத்தாள். அப்போது அவள் கை வளையல்கள் கலகலத்தன. திரும்பினார் தானு பிள்ளை. பிள்ளை, எதுக்கும் என் மாமாவின் அறை இன்று சோதித்து பார்த்து விடுங்கள். அந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்.
அவர் உயில் ஏதேனும் எழுதி வைத்திருக்கிறாரா என்று பார்த்து விடுவது நல்லது. எவருடைய பெயருக்கு உயிர் எழுதி வைத்திருந்தாலும் எனக்கு ஒன்றுதான். விருப்போ வெறுப்போ நான் அடையவே மாட்டேன். இப்போதுள்ள அவதியிலிருந்து எப்படியும் நான் விடுபட வேண்டும். அதனால்தான் கூறுகிறேன். உயிலே எழுதப்படவில்லை என்று சொன்னால் நம்ப மாட்டேன் என்கிறீர்களே அம்மா. நீங்கள் எதற்கும் உங்கள் உள்ளம் இயங்கக்கூடாது என்பதற்காக நான் அறையை சோதனை செய்து விடுகிறேன். தானு பிள்ளையை அனுப்பிவிட்டு அறைக்குள் சென்றாள் முல்லை நகை. இரவு மணி 11 இருக்கும். இருட்டு போர்வை எங்கும் விரிக்கப்பட்டிருந்தது. தானு பிள்ளைக்கு உறக்கம் வரவில்லை. உள்ளத்திலே கவலை மேலிட்டால் உறக்கமும் விழிகளை தழுவுமா? மெல்ல எழுந்தார் தானு பிள்ளை. சுற்றும் முற்றும் பார்த்தார். மாளிகை ஓசையற்ற இருளிலே மூழ்கி கிடந்தது. தன் அறையை விட்டு வெளியே அவர் வந்தார். ஓசையின்றி நடந்து உய்யவந்தாரின் அறையை அடைந்தார். மாடியிலிருந்து அந்த அறைக்குள் அந்த நள்ளிரவில் நுழைவது அவருக்கு புது பழக்கமாக இருந்தது. எனவே குப்பென்று அவருக்கு வேர்த்தது. ஒருவித அச்சத்தினால் சிறு நடுக்கமும் விரவி நின்றது. வந்தது போல மெல்ல இறங்கி போய்விடலாமா என்று கூட நினைத்தார். அந்த எண்ணம் எழுந்தபோது தன் ஆற்றலற்ற தன்மையை ஒரு நெடு மூச்சுக்கு நடுவே அவர் உணர்ந்தார். சிறிது அசைவற்று அவ்வறைக்குள் நின்ற தானு பிள்ளை தன்னை தேற்றி கொண்டார். பிறகு அறை கதவை ஓசையின்றி உள்புறம் தாளிட்டு கொண்டார். சாத்தப்படாதிருந்த ஜன்னல் கதவொன்றை தானு பிள்ளை சாத்தினார். சாத்திவிட்டு அறைக்குள் அவர் ஊடுருவிய பொழுது தன் முதுகுக்கு பின்னால் இவரை உரசுவது போல அவர் உணர்ந்தார். நடந்தவர் நின்றார். முதுகிலே எவரோ மோதியது உண்மைதானா? அறை கதவை அழுத்தி சாத்தி தாளிட்ட பிறகு அந்த இருட்டில் அந்த நேரத்தில் அந்த அறைக்குள் யார் வந்திருக்க முடியும்? அது மனமயக்கமா? அச்சத்தினால் நெளிகிற பொய் உருவமா? தானு பிள்ளை மிரண்டு போய் நின்றார். அவரது முதுகிலே மோதிய ஒரு உருவம் பிறகு அப்படியே அவரது கையையும் பற்றியது. பற்றியபடி ஒரு தடவை மெல்ல சிரித்தது. சிரிப்பா அது? இல்லை, வஞ்சக நெருப்பு. அந்த உருவம் தன்னை நன்றாக இழுத்து போர்த்து கொண்டிருந்தது. முகத்தை மட்டும் தானு பிள்ளைக்கு முன்னால் நீட்டியதும் தானு பிள்ளை சிறிதும் குறையாத அச்சத்துடன் ஆ என்றார். அந்த ஆவுடன் சொல் நெஞ்சுக்குள் நின்று விட்டது. ஆமாம், நான் தான். என்னை இந்த நேரத்தில் இங்கே பார்ப்பது வியப்பாக இருக்கிறதா? எனக்கு கூடத்தான். உன்னை இந்த நேரத்தில் இங்கே பார்ப்பது வியப்பை கொட்டுகிறது. பிள்ளை, கணக்கு பிள்ளை, என்ன கணக்கை நீ போட வந்திருக்கிறாய் என்று அந்த உருவம் பேசிவிட்டு தன் இடுப்பை தடவியது. தடவிய இடத்திலிருந்து ஒரு குத்து கத்தியை அது உருவி எடுத்தது. எடுத்த கத்தியை தன் கையில் இறுக பற்றியபடி, என்ன திருவென்று விழிக்கிறாய்? உனக்கு முன்னால் உன்னுடைய திட்டத்தை குலைக்க இங்கு நான் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? என்னை உனக்கு புரியாது பிள்ளை, புரியாது. இப்போது ஏதாவது கூச்சலிட்டால் இந்த கத்தி உன் நெஞ்சிலே ஆழ பாய்ந்து விடும் என்றது அந்த முகமுடியிட்ட உருவம். சற்றும் அதை எதிர்பாராத பிள்ளை வெலவெலத்து போனார். பிள்ளை, உனக்கு எத்தனை உள்ளங்கள், எத்தனை நாக்குகள் என்று எனக்கு ஒரு புது கணக்கு தெரிய வேண்டும். உய்ய வந்தார் எழுதி வைத்த உயில் எங்கே இருக்கிறது? அந்த இடத்தை என்னிடம் சொல்ல போகிறாயா அல்லது என்று கையில் இருந்த கத்தியை உயர்த்தியபடி தானு பிள்ளையின் அருகில் நெருங்கி வந்தது அந்த முகமுடி உருவம். உயிலா, எனக்கு தெரியவே தெரியாது என்று தடுமாறினார் தானு பிள்ளை. போய் யாரிடம் ஏமாற்ற பார்க்கிறாய் என்று அந்த உருவம் உருமியபடி அப்படியே தானு பிள்ளையின் கழுத்தை இறுக பற்றியது. வலிமையோடு அவரின் மூச்சு கிழாயை அது அழுத்தியது. பிறகு பிள்ளை மூச்சற்று போனார், பிணமானார். தரையில் விழுந்து கிடந்த பிணத்தை தூக்கி தோளில் சுமந்து ஒரு ஓரமாக கொண்டு போய் அவ்வுருவம் கிடத்தியது. அங்கு ஒரு மூலையில் பரனில் கிடந்த தாம்பு கயிற்றை எடுத்து வந்து பிணத்தின் கழுத்திலே சுருக்கிட்டு மாட்டி அவர் தற்கொலை செய்து கொண்டவர் போல விட்டதோடு அவரை சேர்த்து பிணைத்தது. பிறகு அந்த உருவம் தன் சட்டை பைக்குள் முன்னேற்பாடுடன் எழுதி வைத்திருந்த ஒரு கடிதத்தை அந்த பிணத்தின் சட்டை பைக்குள் திணித்துவிட்டு அறை கதவை மெல்ல இழுத்து சாத்திவிட்டு மெல்ல அறையிலிருந்து அது வெளியேறி இருளில் மறைந்தது. விடிந்ததும் உய்ய வந்தாரின் அறைக்கு பக்கமாக வெளிமாடியில் சுத்தப்படுத்த சென்ற பணியாள் அலறி அடித்து கொண்டு தடவென்று மாடிப்படிகளில் இறங்கியபடி தானு பிள்ளை தூக்கு போட்டுக்கொண்டு கிடக்கிற செய்தியை வெளியிட்டான். எல்லாரும் ஓடி வந்தார்கள். வல்லதரசு, என்ன, தானு பிள்ளை இறந்து கிடக்கிறாரா என்று பதறி வியப்பே வெளிகளாக மாற மற்றவர்களை தள்ளி கொண்டு உய்ய வந்தாரின் அறைக்குள் முதலில் விரைந்து சென்றார். சற்று கூட நம்பவே முடியவில்லை.
நேற்று இரவு 10 மணி வரையில் கலகலவென்று பேசிக்கொண்டிருந்தவர் இப்படி திடீரென்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்க முடியும்? நினைத்தால் தவிப்பும் திகைப்புமே ஏற்படுகிறது என்று வல்லத்தரசு வருத்தம் நிரம்பிய குரலில் கூறிவிட்டு பிணத்தை அப்படியுமாக புரட்டினார். அதன் பையிலிருந்து நழுவி விழுந்த ஒரு கடிதத்தை வல்லத்தரசு குனிந்து எடுத்தார். முல்லை நகையிடம் அதை அவர் தந்தார். துன்பம் தோய்ந்த குரலில் குன்றி போயிருந்த முல்லை நகை, கடிதத்தை நீங்களே படியுங்கள் என்றாள். வல்லத்தரசு கடிதத்தை படித்தார். அதில், சுமார் 25 ஆண்டுகளாக இந்த எஸ்டேட்டுக்கு அயராமல் உழைத்து நான் மிக வறண்டு போனேன். என்னிடம் தனி அன்பு காட்டுவது போல நடித்த பெரிய எஜமான் தான் இறப்பதற்கு முன்னால் இந்த எஸ்டேட்டின் ஒரு பகுதியை என் பெயருக்கு உயில் எழுதி வைப்பதாக என்னிடம் ஒரு நாள் உள்ளம் திறந்து உரைத்தார். நானும் நம்பினேன். ஆனால் என்னை அவர் இறுதியில் ஏமாற்றிவிட்டார். அந்த தாக்குதலை என்னால் தாங்க முடியவில்லை. எனவே என் உயிரை இந்த இடத்திலேயே மாய்த்து கொள்ளும் முடிவை நான் மேற்கொண்டேன். இந்த முடிவுக்கு வருவதை தவிர வேறு வழி எனக்கு இல்லை. இப்படிக்கு உழைத்து ஓடாய் போன தானு பிள்ளை. இப்படியாக எழுதப்பட்டிருந்தது. வல்லத்தரசு படித்து முடித்தவுடன் அவள் குலுங்கி அழுதாள். சிறிது நேரத்துக்கு அவளுக்கு கண்ணீர் நிற்கவே இல்லை. தனக்கு மிகவும் வேண்டிய ஒருவரை இழந்துவிட்ட பெரும் துன்பம் அவளது அழுகையை ஆறாக்கியிருந்தது. முல்லை நகையே விக்கி அழும்போது தான் மட்டும் அழாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று எண்ணியோ என்னவோ வல்லத்தரசு வேறு பக்கம் திரும்பி கொண்டு துடைத்து தம் கண்களை ஒற்றி எடுத்தார். ஒரு தடவை கண்களை துடைத்து விட்டு கொண்டு, அத்தானால் எத்தனை பேருக்கு மன குறையும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. தானு பிள்ளை போன்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாசம் இந்த வயதில் இருக்கிறது என்றால் பண ஆசை மிகப்பெரிய ஆட்கொள்ளி. அதுதான் உண்மை. என்ன செய்வது? நல்ல ஒரு உழைப்பாளியே இந்த எஸ்டேட் இழந்து விட்டது என்று இரங்கல் செய்தி ஒன்றை விடுத்தார் அவர். பிறகு மெல்ல, போலீஸுக்கு செய்தி அனுப்ப வேண்டியது தானே? இவ்வளவு நேரம் சொல்லாமல் இருந்ததே தவறு. இப்போதே சொல்லி அனுப்புகிறேன். அத்துடன் மருத்துவர், பஞ்சாயத்தார் ஆகியவர்களுக்கும் செய்தி அனுப்ப வேண்டியது கடமையாகும் என்று வல்லத்தரசு கூறிக்கொண்டே படிகளில் இறங்கினார். முல்லை நகை இறுதியாக ஒரு தடவை தானு பிள்ளையின் முகத்தை நோக்கிவிட்டு ஒரு நெடு மூச்சுடன் படிகளில் இறங்கினாள். அறை கதவு இழுத்து மூடப்பட்டது. அறைக்கு வெளியே காவலுக்கு ஒரு பணியாள் வந்து நின்றான். முல்லை நகை மாடி படிகளில் இறங்கும்போது அவளது இதயத்திலே சுமை ஒன்று ஏறியது. எழும்பாத குரலில், எனக்கு தந்தையைப் போல ஒரு துணையாக இருந்த பிள்ளையின் நிலைமை இப்படி ஆயிற்றே என்று வருத்தம் நிறைந்த சொற்கள் வெளிவந்தன. போலீஸ், மருத்துவர், பஞ்சாயத்தார் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது வரைக்கும் அந்த அறைக்கு பக்கத்தில் யாருமே போகாமல் இருக்கணும் என்று ஒலி பரப்பிக்கொண்டே முல்லை நகைக்கு எதிரில் வந்த வல்லத்தரசு அவளது தொங்கி பொலி விளந்த முகத்தை கண்டார். என்ன செய்கிறது? இத்தனை வேதனையை பிள்ளை நெஞ்சிலே நிரப்பிட்டிருந்தாருங்கிறது நமக்கெல்லாம் எப்படி தெரியும் முல்லை? என் அத்தான் பலருக்கு பலவிதமாக ஆசை தீயை மூட்டி வந்திருக்கிறார். அந்த பெருந்தீ தானு பிள்ளையை சுட்டு எரித்து கொன்று விட்டது. இனி வருந்தி என்ன பயன்? நான் கூட அத்தான் இறந்து போன உடனே ஊருக்கு சென்று விடலாம் என்று எண்ணினேன். ஆனால் என்று சொல்லி நிறுத்தினார். ஆனால் என்ன என்று சிறிது அழுத்தமாக கேட்டாள். ஆனால் ஒன்றுமில்லை. இந்த நிலையில் எஸ்டேட்டை விட்டு சென்றால் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீர்களோ என்று தயங்குகிறேன் என்று சொன்னேன். ஏனெனில் நான் ஒருவன்தான் இங்கு இருப்பவர்களில் வயதில் பெரியவன். உங்களுக்கு இன்னும் உலக பழக்கமும் எதையும் தாங்கிக் கொள்ளுகிற ஆற்றலும் ஏற்படவில்லை. அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கிருந்து நான் போவது முறையல்ல என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று வரவழைத்து கொண்ட ஒருவித வருத்தத்துடன் பேசினார். அப்போது ஒரே சொல் உரைத்து, தாங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்ற தேவை எதுவுமே கிடையாது, ஊருக்கு இப்பவே கிளம்பலாம் என்று கூறிவிட அவளுடைய மனது துடித்தது. உதடுகள் அதை சொல்லிவிட துடித்தது. ஆனாலும் வல்லத்தரசு தன் சொல்லுக்கு மதிப்பு தராமல் ஏதாவது புதுவிதமாக உரிமை குரல் எழுப்பினால் என்ன செய்வது? இந்த நேரத்தில் மணிவேலும் ஊரில் இல்லையே என்ற எண்ணம் அவளுக்கு எழுந்தது. எனவே துள்ளி வந்த கொதிப்பை பாடுபட்டு அவள் அடக்கி கொண்டாள். தன் கருத்துக்கு எவ்வித முதன்மையும் அளிக்காமல், இருங்கள் அல்லது ஊருக்கு போங்கள் என்று எவ்வித மறுமொழியும் சொல்லாமல் தன்னை தாண்டி முல்லை நகை தன் அறைக்குள் சென்றதை கவனித்தார். அத்துடன் வேறு ஒரு பணியாளை ஆட்சி குரலில் அழைத்து, போலீஸ் வந்தவுடன் எனக்கு செய்தி சொல்லேன, நான் அவர்களுடன் பேச வேண்டும் என்று பணித்தாள். அந்த பணியாள் கை கட்டி இடுப்பு வரையில் குனிந்து நின்று, அப்படியே அம்மா என்றான். அதை வல்லத்தரசு கேட்டு கொண்டிருந்தார்.
மறுபடியும் முல்லை நகையின் குரல் கேட்டது. உடனே மணிவேலை மருதமலைக்கு திரும்பி வரும்படி நான் சொன்னதாக செய்தி அனுப்புவை. இன்று இரவுக்குள் மணிவேல் இங்கே வந்தாக வேண்டும். ஒரு தடவை ஒரு விதமாக அவர் முல்லை நகையின் அறை பக்கமாக பொருள் செறிவோடு நோக்கினார். அருகில் வந்து நின்றாள் துணைமாலே, அவரது வாழ்க்கை துணைவி. இவ்வளவு பக்குவமாக அடக்கமாக அன்பாக சொன்னீர்களே, அவள் எங்கே உங்களை மதித்தாள்? உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உயிர் உள்ளவரை உங்களுடைய அத்தான் கூட உங்களை ஒரு சொல் கடுமையாக உரைத்தது கிடையாது. இப்படி நீங்கள் எத்தனை தடவை எனக்கு பெருமையாக சொல்லி இருக்கிறீர்கள். அதையெல்லாம் ஒரு சிறு பெண் தகர்த்து எறிந்து விட்டாளே, அந்த காட்சியையெல்லாம் காணவா என்னை நீங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்று துணை மாலை ஒரு தடவை வல்லத்தரசுக்கு முன்னால் பொறிந்து தள்ளினாள். இன்னமும் அவமானப்பட வேண்டியது மீதி இருந்தால் அதையும் படுங்க, நான் போகிறேன் ஊருக்கு என்று வேறு பக்கம் சரக்கென்று திரும்பி நின்று கொண்டே பயண அறிவிப்பை விட்டாள் துணை மாலை. வல்லத்தரசின் முகம் சினத்தினால் சிவப்பாயிற்று. துணை மாலை, நீ ஒரு அசடு. நாம் ஏன் இங்கே வந்து தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இயலாத அசடு நீ என்றார் இறங்கிய குரலில் வல்லத்தரசு. ஆமாம், அசடு தான். உங்களை கணவனாக அடைந்தேன் அல்லவா என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அந்த இடத்தை விட்டு அவள் நடந்தாள். அப்போது மாளிகையின் முன் வாசலிலே போலீஸ் ஜீப் கார் வந்து நின்றது. அதிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் 2 போலீஸ்காரர்களும் டாக்டரும் இறங்கினார்கள். டக்கு டக் என்று பூட்சொல்லியை கேட்டுவிட்டு அவர்களை நோக்கி வல்லத்தரசு விரைந்தோடினார். மாளிகைக்குள் நுழைந்து வந்த போலீஸ் வல்லத்தரசு கண்டதும், யார் எங்களுக்கு புகார் செய்தது? போலீஸ்காரர்களை கண்ட வல்லத்தரசு, உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மாளிகைக்குள் இதுவரையில் போலீஸ் நடமாட்டம் நேர்ந்தது இல்லை, வேற என்ன செய்வது? கணக்கு பிள்ளையின் நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு என்று கூறிக்கொண்டே அவர்களுக்கு முன்னால் நடந்தார் வல்லத்தரசு. சப் இன்ஸ்பெக்டர் தானு பிள்ளையின் பிணம் கடைந்த இடத்துக்கு சென்றார். அவரோடு வந்த டாக்டர் பிணத்தை சோதனையிட்டார். அருகில் வல்லத்தரசு நின்று கொண்டிருந்தார். முல்லை நகை பிணத்தை பார்க்க அஞ்சி சற்று எட்டி நின்றபடி வருத்தத்தோடு காணப்பட்டால். தனக்கு வேண்டிய ஒருவரை இழந்துவிட்ட அவதியினுள் அவள் மிகவும் ஆழ்ந்திருந்தாள். தானு பிள்ளையின் பிணத்தை நன்கு சோதனை செய்த டாக்டர் தமது கருத்தை எழுதி போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் தந்தார். அதை படித்து பார்த்துவிட்டு தனது சட்டை பைக்குள் திணித்து கொண்டார் சப் இன்ஸ்பெக்டர். பிறகு முல்லை நகை இருந்த இடத்தை சப் இன்ஸ்பெக்டர் அடைந்தார். பின்னால் அடக்க ஒடுக்கமாக சென்ற வல்லத்தரசு, பிணத்தை எஸ்டேட் மரியாதைகளுடன் அடக்கம் செய்து விடலாமா என்று கேட்டார். டாக்டரின் சோதனை குறிப்பு சில ஐயங்களை உண்டாக்கியிருக்கிறது. கணக்கு பிள்ளையின் கழுத்திலே தூக்கு போட்டுக்கொண்ட கயிறின் அழுத்தத்துக்கு பதிலாக கை விரல்களின் குறிகள் பதிந்திருந்தன. எனவே இது தற்கொலைதானா என்று ஐயமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனாலே நான் பிணத்தை சோதனைக்கு எடுத்து போக வேண்டியவனாக இருக்கிறேன் என்றார். அப்படியா? தானு பிள்ளையை கொலை செய்கிற அளவுக்கு இந்த மாளிகையில் பகைவன் இருக்கிறானா? இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த கைரேகை எவருடையது என்று முடிவு செய்யுங்கள். நான் நினைத்தபடியே தான் இருக்கிறது என்று சிறிது பரபரப்போடு பேசினார் வல்லரசு. சப் இன்ஸ்பெக்டர் கைத்தடியை கழுத்துக்கு பின்னால் கோர்த்து 2 கைகளினாலும் அதை பிடித்து கொண்டே, நீங்கள் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா அம்மா என்று முல்லை நகையிடம் கேட்டார் இன்ஸ்பெக்டர். இல்லை, இந்த எஸ்டேட் மாளிகைக்குள் கணக்கு பிள்ளையை கொலை செய்கிற அளவுக்கு சுற்றி கொண்டிருக்கும் நயவஞ்சக நச்சு பாம்புகளை நசுக்கி கொன்றால்தான் என் மனம் அமைதியடையும் என்று சில நாட்களுக்கு முன்னாலே நினைத்தேன். அது சரியாக இருக்கிறது சார். உண்மை குற்றவாளியை கண்டறிய வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் உடனே மேற்கொள்ளுங்க. எப்போது இங்கு வந்து எவரை வேண்டுமானாலும் நீங்கள் விசாரணை செய்யலாம் என்றாள் முல்லை நகை. ஆமாம், இல்லைனா எஸ்டேட்டில் எவரும் அமைதியோடு வாழ முடியாமல் போய்விடும். எஜமானி அம்மாள் கேட்டுக்கொண்டபடி வேண்டிய நடவடிக்கைகளை எடுங்கள் என்று பின்பாட்டு பாடினார் வல்லத்தரசு. பிறகு தானு பிள்ளையின் பிணம் போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டது. சப் இன்ஸ்பெக்டர் தானு பிள்ளை பிணமாக கிடந்த அறையை பூட்டி முத்திரை வைத்துவிட்டு சென்றார். போகும்போது கருத்தோடு தானு பிள்ளையின் தற்கொலை கடிதத்தையும் கையோடு கொண்டு போனார். இன்று இரவுக்குள் மணிவேல் திரும்பி வர வேண்டும் என்று முல்லை நகையின் கட்டளை கிடைத்த பிறகு மணிவேல் தாமதிக்கலாமா? திரும்பி விட்டார். வந்தவுடன் மணிவேலுக்கு தானு பிள்ளையின் தற்கொலை செய்தி கிடைத்தது. திடுக்கிட்டான். அவருக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிற அளவுக்கு அப்படி என்ன உள்ளத்து உளைச்சல் இருக்க முடியும் என்பதை அவன் நினைத்து பார்க்கும்போது அவனால் நம்பவே முடியவில்லை.
அதுவும் எஸ்டேட்டின் சொத்துக்கு அவர் ஆசைப்பட்டார். உயிலை தமது பெயருக்கு உயவந்தார் எழுதி வைப்பார் என்று நம்பிக்கையை தகர்ந்து தன் வாழ்வை நாசமாக்கி கொண்டார் என்றெல்லாம் சிலர் சொல்ல கேட்டதும் அவனுக்கு சற்றும் அதில் நம்பிக்கை நிழல் கூட இல்லை. அதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த சூழ்ச்சிக்கு முதல் பலி தானுபிள்ளை என்ற உறுதிதான் அவன் உள்ளத்திலே படிந்தது. முல்லை நகைக்கு முன்னால் போய் நின்றான் மணிவேல். வியப்படையும்படியான பணிவும் விவரிக்க வழியற்ற வருத்தமும் அவனிடம் காணப்பட்டன. கேள்விப்பட்டீர்களா என்று முல்லை நகையை கேட்டுவிட்டு தன் மேலுடலை ஒரு தடவை குலுக்கி கொண்டாள். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். கேட்டவுடனே தூக்கி வாரி போட்டது. கணக்கு பிள்ளை தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர் இல்லை, இங்கு அவருக்கு எதிராக என்று மணிவேல் சுற்றிவிட்டு சுற்றிலும் விழிகளை ஓடவிட்டான். மணிவேல், எனக்கு இங்கே ஏன் வந்தோன்னு இருக்குது. இந்த எஸ்டேட்டில் சில சிக்கல் இருக்கிறதாகவும் உள்ளம் குலுங்கும் விதமாகவும் இருக்கிறது. வந்து சில நாட்களுக்குள் ஒரு கொலை. இனி என்னவெல்லாம் நடக்குமோ, என் உள்ளம் நடுங்குகிறது என்றாள் முல்லை நகை வேதனை பின்னலுடன். முல்லை நகையின் கலக்க நிலையை கண்ட மணிவேல் சிறிது சும்மா இருந்தான். அவன் மனம் சும்மா இல்லை. தன்னிடம் இருக்கும் உயிலை எடுத்து காட்டி உண்மையை உரைத்து அவளது அன்பு கையை பற்றிவிடலாமா என்ற புது நினைவு புரண்டு எழுந்தது அவனிடம். ஆனால் அந்த வினாடி வரையில் தானே எஸ்டேட்டின் உரிமைக்காரி என்ற பெயரை சிறகடித்து கொண்டிருக்கும் முல்லை நகை உண்மை அறிந்தால் என்ன ஆகும்? அதிர்ச்சி அடைவாள். அதிர்ச்சிக்கு பிறகு அவளது உள்ளம் தன்னை பற்றி என்ன நினைக்குமோ, தன்னை விரும்புமோ விரும்பாதோ. எடுத்த எடுப்பில் தான் இந்த மாளிகைக்கு வந்த புதிதில் இருந்த மிடுக்கு குறைந்து இப்போது மணிவேல் என்று ஒருவித அன்பு பூச்சியுடன் கூப்பிடுகிற அளவுக்கு வந்திருக்கிறாள். அந்த புது அன்பையும் பூத்து நிற்கும் நம்பிக்கையையும் இந்த திடீர் உரிமை பிரச்சனையினால் தகர்த்து விடுவதா? கூடாது கூடாது என்று தனக்குள் முடிவெடுத்து கொண்டான் மணிவேல். மணிவேல் குனிந்த தலை நிமிர்த்தி சொன்னான், திடீரென்று இறந்து போன உங்களுடைய மாமா ஏற்கனவே சில ஏற்பாடுகளை சரிவர செய்யாமல் போனதினால் வந்த வினைதான் இது. எதற்கும் இன்னும் சில நாட்களுக்கு கருத்தோடும் முன்னேற்பாட்டுடனும் இருந்தால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்று நான் நினைக்கிறேன். தேவையென்றால் ஆணையிடுங்கள், தங்களுடைய பாதுகாப்புக்கு போலீஸுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். பிறகு ஒருவித பணிவோடு அவளை நோக்கினான். அந்த பார்வை இன்னும் என்ன செய்ய வேண்டுமானாலும் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்பது போல இருந்தது. போலீஸ் வேண்டாம், தாங்கள் இனி இந்த மாளிகையை விட்டு போகாமல் இருங்கள் என்றாள். முதலில் முல்லை நகை என்னை விட்டு எங்கும் போகாமல் இருங்கள் என்று சொல்லவே எழுந்த இதய உணர்வை பாடுபட்டு அடக்கி கொண்டு சிறிது மாற்றி சொன்னாள். மணிவேல் வழக்கம் போல அப்படியே உங்கள் கட்டளை என்றான். அப்போது அந்த பக்கமாக திருமுகம் வந்து எட்டி பார்த்தான். என்ன வேணும்? இந்த பக்கமாக என்னுடைய அறைக்குள் தேவையின்றி எவரும் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேனே என்று சிறு கடுப்போடு பேசினாள் முல்லை நகை. எனக்கு தெரியும், எங்கே எந்த வேளையில் வரணும், எப்படி பேசணும் அப்படின்னு புரிஞ்சு தான் வந்திருக்கேன். இங்கே பேச்சு சத்தம் கேட்டது, அப்பாவோன்னு நினச்சி நான் அவரை தேடி வந்தேன் என்றான். அவனது ஓர கண்கள் ஒரு விதமாக மணிவேலை பார்த்தன. உங்களுடைய தந்தை இங்கே ஏன் வரப்போகிறார்? அவரை அழைத்து வந்து பேசக்கூடிய அளவுக்கு எதுவுமே எனக்கு கிடையாது என்றாள் முல்லை நகை. திருமுகம் திரும்பினான். அவனது முகம் சினம் மண்டி சிவந்திருந்தது. அவன் போகும்போது இந்த எஸ்டேட்டுக்கு உண்மையான உரிமையாளர் யார் என்பது இன்னும் மர்ம கதையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எவரவருக்கோ இங்கே வாய்ப்பு கொடிக்கட்டி பறக்கிறது என்று முணுமுணுத்து கொண்டே சென்றான். முல்லை நகையிடம் திருமுகத்தை பற்றி பல குற்றச்சாட்டுகள் குவிந்தன. ஏற்கனவே அவனது புசு கிராப்பு, தேவைக்கு மிஞ்சிய செண்டு மனம், திமிரான பேச்சு, தனக்கு பின்னால் சுற்றி வருகிற தன்மை, இவற்றினால் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தாள் அவள். இப்போது மணிவேல் அருகில் இருக்கும் தெம்பில் திருமுகத்தை பற்றி இந்த செய்தி கிடைத்தாலும் அவள் சினம் தெரிக்க பேசினாள், சீற்றமிக கொண்டாள். அவன் எவரிடமும் சொல்லாமல் எஸ்டேட்டுக்கு உரிமையுடைய காரை எடுத்துக்கொண்டு கண்ட இடங்களில் சுற்றி அலைகிறான். எஸ்டேட்டை சேர்ந்த கிராமங்களுக்கு சென்று தானே உய்யவந்தாரின் வாரிசு என்றும் தன் பெயருக்கே அவர் உயில் எழுதி வைத்திருக்கிறார் என்றும் மக்களிடையே பெருமை பேசி அவர்களை அச்சுறுத்தி வருகிறான் என்றும் செய்திகள் அவளுக்கு கிடைத்து கொண்டுதான் இருந்தன. அவள் கொதிப்பு மிக கொண்டாள். காரோட்டியை அழைத்து தன் கட்டளையின்றி எவருக்கும் காரை ஓட்டவோ காரை எடுத்து செல்லவோ ஒப்புதல் தரக்கூடாது என்று அவள் கட்டளை பிறப்பித்தாள். போனால் போகட்டும், வயதில் பெரியவராகவும் இருக்கிறாரே என்று வல்லத்தரசை மதித்து அவரது குடும்பத்தை மாளிகையில் தங்கச் செய்தது நெல் களஞ்சியத்தில் எலியை நுழைய விட்டது போலாகிவிட்டதே என்று சீற்றம் மிக அடைந்தாள். அத்துடன் மருதமலை எஸ்டேட் பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து திரும்பி வந்த மணிவேல்
இன்னொரு செய்தியையும் கொண்டு வந்தான். எஸ்டேட்டுக்கு உரிமையுடைய ஒரு மாந்தோப்பை திருமுகம் குத்தகைக்கு விட்டு ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டு விட்டான் என்று தெரிவித்தான். கூப்பிடுங்கள் வல்லத்தரசை என்று உருவினாள் முல்லை நகை. வல்லத்தரசு வந்தார். பச்சை போர்வை ஒன்றை இழுத்து போர்த்து கொண்டு முல்லை நகையின் முகத்தை கண்டதும் அவள் சினமுக கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டு மெல்ல பணிவோடு மெலிந்த குரலில், கூப்பிட்டீர்களாமே என்று கேட்டார். வேண்டுமென்றே போலியாக சிறிது அவர் இருமி கொண்டார். உங்களுடைய திருமகன் திருமுகம் அவன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான்? பச்சை போர்வைக்குள் சிக்கி கிடந்த தலையை வெளியே நீட்டிய வல்லத்தரசு, அவன் நினைக்க என்ன இருக்கிறது, அசட்டு பயல், செல்லமாக வளர்ந்தவன், ஏதாவது உங்களிடம் வந்து ஒளறியிருப்பான் என்றார். மாந்தோப்பு குத்தகைக்கு என்று முன்பணம் பெற்ற செயலை சொல்லி, அவன் அப்படி செய்யலாமா? அவனுக்கு குத்தகைக்கு விட என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டாள் முல்லைநகை குறையாத சினத்தோடு. முல்லைநகை முன்னால் பணிவு காட்டுகிற நாடகத்தின் மற்ற காட்சிகளிலும் நடிக்க முன்வந்தார் வல்லத்தரசு. என்ன, என் மகன் திருமுகம் மாந்தோப்பை தானே குத்தகைக்கு விட்டானா? முன்பணம் பெற்றுக்கொண்டானா? காயவன், இனி அவனை நான் விட்டு வைக்கப் போகிறது இல்லை. என்னுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் கொலைக்கும் அவன் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது என்று பெரும் குரலில் கூறினார். தாவி குதித்தார். பச்சை போர்வையை கழற்றி தரையில் எறிந்துவிட்டு, எங்கே அந்த பயல்? அவனை என் முன்னாலே தூணில் கட்டி வைத்து சாட்டி அடிக்க கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு அதுவும் சம்மதம்தான் என்றார். துணைமாலை துணைமாலை என்று பற்களை இறுக மூடி நெறித்து கூவினார். கேள்டி கேளு உன் மகனின் திரு விளையாடலை என்று பேசியபடி நடந்தார் வல்லத்தரசு. கண்களுக்கு நடுவே புடவை தலைப்பை ஒற்றி எடுத்துக்கொண்டே துணைமாலை குனிந்த தலையை நிமிர்த்தாமல், ஒரே மகன், நல்ல விதமாக நடந்து நல்ல பெயர் பெற்றால் நல்வாழ்வு என்றோ அவனுக்கு வந்திருக்கும். முல்லை, அவனை மன்னித்துவிடு, எனக்காக அவனை மன்னித்துவிடு. அவன் இருக்கிறபடி இருந்தால் IAS படித்து தேறி எங்கேயாவது கலெக்டர் அலுவல் பார்க்க வேண்டியவன். சுழி சுற்றி அழைக்கிறானே திருமுகம், நீ இப்படி சீரழியனுமா என்று வாய்விட்டு விம்மி அழ துவங்கினாள் திருமாலை. கணவனும் மனைவியும் சேர்ந்து வெறியோடு நடத்திய நடுக்கூடத்து நாடகத்தில் நைந்த உள்ளம் மிக நிகழ்ந்தது. அவனுடைய போக்கு நீண்ட நாளாகவே என்னை வெறுப்படைய செய்து வருகிறது. உங்கள் இருவருக்காகத்தான் அவனை நான் விட்டு வைத்திருக்கிறேன். பணம் 1000 பெற்றது பெரிய செயல் இல்லை. அதை தான் தோன்றித்தனமாக வேறறுக்கவே நான் விரும்புகிறேன். இந்த தடவை உங்களுக்காக அவனை மன்னித்து விடுகிறேன் என்று பெருந்தன்மையோடு முல்லைநகை பேசினாள். ஒரு கருத்து. அங்கிருந்து அவள் எழுந்து செல்ல முன்னேற்பாட்டுடன் இருந்த முல்லைநகை நின்றாள். என்ன என்று கேட்டாள். ஒரு தடவை இந்த எஸ்டேட் முழுவதும் நீங்களும் நானும் சுற்றுப்பயணம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும். என் அத்தான் இறந்த பிறகு அவருடைய உண்மையான வாரிசு யார் என்ற தவிப்பு மக்களுக்கு இருந்து வருகிறது. இங்கிருந்து யார் எஸ்டேட் பகுதிகளுக்கு சென்று நான் தான் உய வந்தாரின் வாரிசு என்று கூறினாலும் மக்கள் நம்பத்தான் செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு நடுவே முல்லைநகை, தாங்கள் ஒரு தடவை சென்று வருவது நலம் என்பது என் தேர்ந்த கருத்து என்று குழைவு குவிந்த குரலில் பேசினார் வல்லத்தரசு. எஸ்டேட் நிர்வாகியாக நான் நியமனம் செய்திருக்கும் மணிவேல் என்னை பற்றி மக்களிடம் தெரிவித்து விட்டு வருகிறாரே, நாம் ஏன் போக வேண்டும்? அது போதாது முல்லை, இதுவரையில் இந்த எஸ்டேட்டுக்கு நிர்வாகி என்று எவரையும் அத்தான் போட்டதே கிடையாது. எல்லாவற்றையும் தன் சொந்த மேற்பார்வையில் திறமையோடு அவர் கவனித்து வந்தது எனக்கு நன்றாக தெரியும். எனவே நிர்வாகி என்று ஒருவர் புதிதாக சென்று கிராம மக்களுக்கு நடுவே நின்றால் இவருக்கு இந்த பொறுப்பை தந்தது யார் என்று ஐயமடைவார்கள். எனவே நீங்களும் நானும் பயணம் சென்று வருவதே சிறப்பு என்றார் அவர் மீண்டும். அருகில் நின்று கொண்டிருந்த மணிவேல், ஆமாம், அவர் சொல்லுவதும் சரிதான், ஒரு தடவை சுற்றுப்பயணம் சென்று வாருங்கள் என்றான். அதற்கென்ன, போனால் போயிற்று. அதோடு இன்னொரு வேண்டுகோள் என்று தொடங்கினார் வல்லத்தரசு. என்ன என்று அவள் கேட்கும் வரையில் காத்திருக்கவில்லை. அவர் சொல்லத் தொடங்கினார். எனக்கு வயது வளர்ந்து விட்டது. எனக்கு பிறகு என் பெயர் சொல்ல என் மகன் திருமுகம் பிறக்கவில்லை. அவனை பற்றிய கரை அழியாத கரையாக என் இதயத்திலே ஆழ பதிந்து விட்டது. அதை என்றுமே துடைத்து கொள்ள முடியாது என்ற முடிவை மேற்கொண்டு விட்டேன். இனி எனக்கு எங்கும் போக இடமில்லை. ஆதரிப்பாரும் இல்லை. அன்பு குரலிட்டு அழைப்போரும் இல்லை. உங்களுக்கு ஒப்புதல் இருந்தால் தானு பிள்ளை பார்த்த கணக்கு பிள்ளை அலுவலை அடியனுக்கு அளித்தால் நன்றியோடு நெஞ்சத்திலே பேனாவை தோய்த்து எழுதி வாழ்நாளெல்லாம் இங்கே நான் விழுந்து கிடப்பேன் என்றார். கண்களை வேறு துடைத்து கொண்டார் வல்லத்தரசு. துணைமாலையும் அதையே செய்தாள்.
முல்லை நகை நிமிர்ந்தாள். தானு பிள்ளைக்கு பிறகு அந்த இடத்திலே உட்கார வைக்கப்பட வேண்டியவர் வல்லத்தரசு அல்லர் என்ற முடிவை தந்தது முல்லை நகையின் பொருள் செறிந்த பார்வை. ஆனால் எடுத்த எடுப்பில் வல்லத்தரசை தூக்கி எறிந்து பேச விருப்பமில்லாத அவள், அதற்கு என்ன, பிறகு பேசிக்கொள்வோம் என்றாள். சரி என்று வல்லத்தரசு இப்படி சொல்லிவிட்டு அகன்றார். துணை மாலையும் அவருக்கு பின்னால் சென்றாள். எஸ்டேட்டை கட்டி ஆள வேண்டும் என்று குடும்பத்துடன் வந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே என்ற வியப்பு உருவாயிற்று முல்லை நகை நெஞ்சத்திலே. மணிவேலிடம், வல்லத்தரசு தங்கியிருக்கும் அறைக்கு நேர் எதிரில் உள்ள அறையில் உங்களுடைய அலுவலகத்தை வைத்து கொள்ளுங்கள் என்றாள். மணிவேல் வழக்கம் போல உங்கள் கட்டளை என்று கூறிவிட்டு சென்றான். வல்லத்தரசும் துணை மாலையும் தங்களுடைய அறைக்குள் நுழைந்ததும் அங்கு நாடா கட்டிலில் மூட்டை போல சுருண்டு கொண்டு படுத்திருந்த திருமுகத்தை அவர் தட்டி எழுப்பினார். யாந்திரடா திருமுகம், ஒரு விதமாக சமாளித்து வெற்றி பெற்றேன். முல்லை நகை நல்லவள் தாண்டா, அந்த பொல்லாத மணிவேல் பயல்தான் அவளுக்கு ஏதேதோ சொல்லிக் கொடுத்து கெடுத்து வைத்திருக்கிறான். இருக்கட்டும், பேசிக்கொள்ளுகிறேன். திருமுகம் தூங்குவது போல பாசாங்கில் ஈடுபட்டு கிடந்தவன் ரப்பர் பந்து போல கட்டிலில் துள்ளி எழுந்து உட்கார்ந்தான். அறை கதவை சாத்திவிட்டு திரும்ப வந்து, அப்புறம் என்று கேட்டான். அப்புறம் என்ன? குத்தகை பணம் ரூபாய் 500 தான் வாங்கினேன் என்று என்னிடமே புழுக்கினாயே, அது அம்பலமாக்கிவிட்டது. மீதி 500 ரூபாயும் எடுடா என்றார் வல்லத்தரசு. அப்பா, இன்று முல்லை நகைக்கு முன்னால் பட்ட பாட்டுக்கு 500 ரூபாயெல்லாம் போதாது. நீ செலவுக்கு 10 ரூபாய் வச்சிட்டு மீதியை தந்து விடுடா என் செல்ல மகனே என்று துணை மாலை பொழிந்துவிட்டு திருமுகத்துக்கு திருஷ்டி சுற்றி போட்டாள். அவளது விரல்கள் 10ம் படபடவென்று நேரித்தன. என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்றான் அவன். என்ன சொல்கிறேனா? உன்னோட முதுகும் பிழைத்தது என்று நமது பிழைப்பும் பிழைத்தது என்கிறேன். டே திருமுகம், தீட்டிய மரத்திலே கூர் பார்க்காதே, எடுட மீதி பணத்தையும் என்றார் வல்லரசு. கட்டிலிலிருந்து எம்பி குதித்தான் திருமுகம் ஸ்டண்ட் நடிக்கனை போல. ரூபா ரூபா, ஏன்ப்பா இப்படி உயிரை விடுறீங்க? அது கிடக்கட்டும், அற்ப காசு. நீங்கள் முல்லை நகைக்கு முன்னால் பேசி கொண்டிருந்ததை மறைந்து நின்று நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். என்னை சவுக்கினால் அடிக்க ஆணை தந்தாலும் ஒப்புதலை என்று அவளிடம் சொன்னீர்களே, இப்படித்தானா என்னை அவமானப்படுத்துவது? இப்படி அவர்களுக்கு முன்னால் என்னை பற்றி பேசினால் என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன ஆவது? அவளை மணந்து கொள்ள ஆசை கொண்டிருக்கிறேனே நான், அது என்ன ஆகுதப்பா? இனி அவள் என்னை ஒரணாவுக்காவது மதிப்பாளா? சே, எல்லாம் அப்செட், ஆல் ஐடியாஸ் ஆர் கொலாப்ஸ் என்று எகிரி குதித்தான் திருமுகம். ஆமாம், நீங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. முல்லை நகை யார் என் மகனை கட்டி வைத்து அடிக்க என்று மகனுக்கு பரிந்து பேசினாள் துணை மாலை. பொருள் தெரிக்க சிறிது சிரித்தார் வல்லத்தரசு. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. இத்தனை ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்தும் என்னை பற்றி புரியாதது விந்தைதான். முல்லை நகை தானே எஸ்டேட்டின் உரிமைக்காரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அவள் இருக்கும் இருப்பை பார்த்தால் அத்தான் அவள் பெயருக்கு உயிலை எழுதி வைத்திருப்பாரோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அந்த உண்மையை கண்டறியும் வரையில் இப்படிப்பட்ட நடுக்கூடத்து நாடகங்கள் எல்லாம் போட வேண்டியதான் இருக்கிறது என்றார் அவர். அப்பா, அம்மா அப்படி என்ன சொல்லிவிட்டாள்? இந்த எஸ்டேட்டுக்கு முல்லை நகையே உரிமைக்காரியாக இருந்துவிட்டு போகட்டுமே. நான் அவளை எப்படியாவது சரிப்படுத்தி மாலையிடாமல் போனால் என் பேர் திருமுகம் இல்லை. மகனே, உன் சமத்து என்று கேலி குரலில் சொன்னார் வல்லத்தரசு. அது சரிடா, எங்கே பாக்கி பணம் 500 எடு. உன்னிடம் எப்போதும் 10 ரூபாய்க்கு மேல் இருப்பு இருக்கக்கூடாது. மிகுதியாக இருந்தால் எங்கேயாவது போய் நீ 3 சீட்டு ஆடி பணத்தை இழந்து விட்டு வந்து நிற்பாய். எடு பணத்தை என்று கையை சுண்டினார். பணம் பணம் பணம், இதுவே மூச்சாக்கி விட்டது உங்களுக்கு. இங்கே காசு வைத்து சீட்டு ஆட முடியாதப்பா. என்னை கண்டவுடன் எஸ்டேட்டில் புதிய உடைமைக்காரன் நான் தான் என்று நினைத்து எழுந்து பணிவு காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு சமமாக நான் சீட்டாட முடியுமா என்று பெருமை பொங்க பேசினான் திருமுகம். அந்த பேச்சு வல்லத்தரசுக்கும் துணை மாலைக்கும் பெருமையாகவே இருந்தது. திருமுகம், அன்புக்குரியவனே, நீ இந்த எஸ்டேட்டின் உரிமையாளனாக வேண்டும் என்பதற்காகத்தானே நான் இத்தனை பாடுபடுகிறேன். பல இரவு பகல்களாக கண் விழித்து உயிலின் மர்மத்தை கண்டறிய நான் முயன்று வருகிறேன். ஒன்று மட்டும் உறுதி மகனே, என்னுடைய இந்த ஆசை நிறைவேறுகிற வரையில் என் உள்ளம் ஓயாது, திட்டங்கள் குறையாது என்றார் வல்லத்தரசு. மெல்ல பேசுங்கள். எதிரில் இருக்கும் அறையின் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்கிறது. மணிவேல் வந்திருக்கிறான் போல. அவன் என்று எட்டி பார்த்துவிட்டு முன்னறிவு விடுத்தாள் துணை மாலை. அவன் என்னை என்னவோ நினச்சிட்ருக்கான்.
என்று வல்லத்தரசு மெல்ல ஓசையிட்டார். அவரது புருவங்கள் ஒரு தடவை நெறிந்தன, நெற்றி பக்கம் ஏறி இறங்கின. கட்டிலிலிருந்து இறங்கிய திருமுகம் தன் பைக்குள் கையை விட்டு கசங்கி கிடந்த ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து வல்லத்தரசிடம் கொடுத்து கொண்டே, இவ்வளவுதான் இருக்கிறது, ஆளை விடுங்கள் என்று கூறிவிட்டு சீட்டி அடித்துக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தான். வந்ததும் சற்று நின்றான். மணிவேல் அறை பக்கமாக ஒரு தடவை அவன் நோக்கினான். பிறகு மாளிகை சுற்றுச்சுவரை கடந்து விறுவிறுவென்று வெளியே அவன் போனான். சுற்றுச்சுவருக்கு வெளியே அவனது வருகையை எதிர்பார்த்து நின்ற இருவர் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். ஒருவனுக்கு கட்டுடல், கருகரு கொடுவாள் மீசை. அவன் முண்டா பனியன் மட்டுமே போட்டிருந்தான். அவன் திருமுகத்தை கண்டதும், எவ்வளவு நேரம் வருவதற்கு, நாங்கள் காத்து காத்து அலுத்து போனோம் என்றான். இன்னொருவனுக்கு தலையில் அரை வழுக்கை. அவன் தன் கையில் குறுந்தடி ஒன்றை வைத்திருந்தான். அரைக்கால் சட்டை மேல் சட்டை அணிந்திருந்தான். அவன், டே, பழைய திருமுகம் இல்லடா, இப்போது மருதமலை எஸ்டேட் இவருடைய கைக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றான். இருவருடைய வாயையும் அடக்குவது போல தலைக்கு 5 ரூபாய் நோட்டை எடுத்து வீசிய திருமுகம், கார் முன்னேற்பாட்டுடன் இருக்கிறதா என்றான் அதிகார குரலில். கார் இல்லாமல் வருவோமா என்றான் அந்த அரைவழுக்கை. பிறகு மூவரும் விரைவாக நடந்து தெருமுனையை அடைந்தார்கள். அங்கு நின்றிருந்த ஒரு பழைய காரில் அவர்கள் ஏறிக்கொண்டார்கள். கார் லொட லொடவென்று ஓசை எழுப்பி வாஞ்சனையின்றி வேண்டிய புகையை கக்கி போய்கொண்டே இருந்தது. மருதமலை எஸ்டேட்டில் அடுத்து நடக்கப்போவது என்ன? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்த வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.